ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்னெல்லாம் நடக்கலான்றத ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம துளசி வெற்றி தான் செயினை மாற்றி வச்சது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து நம்ம துளசிக்கு வெற்றி மேலே நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுதான் சொல்லலாம். நம்ம துளசி வெற்றிக்கு இனிமேட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி முடிவெடுக்கிறாங்க. அதனால கிச்சனுக்குள்ள போயிட்டு வெற்றிக்காக சமைக்கிறதுக்கு போறாங்க. அப்போ அபிராமி துளசி கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக கிச்சனுக்குள்ள எல்லாம் வர அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன், இந்த வீட்டுல தானே நானும் இருக்கேன், நான் சமைக்கிறதுக்காக தான் கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அபிராமி, இப்ப நீ யாருக்காக சமைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு துளசி சொல்றாங்க, நான் என் புருஷனுக்காக சமைக்க போறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே அபிராமி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்து மீனாட்சி அபிராமியை தூண்டி விடுறாங்க. பாருங்கத்த, இப்ப வெற்றிக்கு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டா, இப்படியே போனா அவளை தான் வெற்றி மொத்தமா அவ பக்கம் சாஞ்சிருவா. ஏற்கனவே அவங்க வீட்டுல அவங்க குடும்பம் அசிங்கப்படக்கூடாதுன்னு நம்மளதானே அவன் எழுத்து பேசிட்டு இருந்தான், இனிமேட்டு அவளை தான் சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி அபிராமியை தூண்டி விடுறாங்க. அதனால நம்ம மீனாட்சியும் வெற்றிக்கு சமைக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துளசியும் அபிராமி ரெண்டு பேருமே சேர்ந்து வெற்றிக்கு சமைச்சு எடுத்துட்டு போறாங்க. எங்க வெற்றி கிட்ட சாப்பாடு எடுத்து வைக்கும் போது வெற்றி சொல்றாங்க, எனக்கு என்ன 2 வயிறா இருக்கு, 2 பேரும் ஒரே நேரத்துல செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் எதை தான் சாப்பிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெற்றி, அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது, பொண்டாட்டியோட மனசு கஷ்டப்படக்கூடாது, வேற வழி இல்ல, ரெண்டுத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி எந்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அபிராமி சொல்றாங்க, என் பையன் எப்பவுமே என்னோட சாப்பாடை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிடுவான் பாரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம வெற்றி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து துளசி வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அபிராமியை நினைச்சு. இந்த சைடு நம்ம வெற்றிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, அப்பாடா இப்பயாவது துளசிக்கு நம்ம மேல ஒரு சின்னதா அபிப்பிராயம் வந்திருக்கே, அதுவே போதும், நம்மளுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசியை பார்த்து அப்படியே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நம்ம துளசி வெற்றி இவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்றத பார்த்து மீனாட்சி வயிற்றுச்சல்ல சாகணும். அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். இந்த சைடு நம்ம அஞ்சலிக்கு பாட்டி வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் நம்மளை சுத்தி முத்தி யாருமே இல்லாம நம்ம தனியா இருந்தோம், இப்பதான் நம்மளை பாத்துக்கிறதுக்கு நம்ம பாட்டி இருக்காங்களே சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. இதை பார்த்த மகேஷ்க்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கு. பாட்டி வீட்டுக்கு வந்தது சுத்தமா மகேஷ்க்கு பிடிக்கவே இல்லை. பாட்டி அஞ்சலிய ரொம்பவே கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷ்க்கு வந்து செம்ம போராமையா இருக்கு. நம்ம மட்டும் தான் அஞ்சலியை பாத்துக்கணும்னு நினைச்சா இவங்க வேற வந்து உட்காந்துட்டு உயிரை வாங்குறாங்களே, இவங்களை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி மகேஷோட ஃப்ரெண்டை சாப்பிட கூப்பிடுறாங்க. சாப்பிட கூப்பிடும்போது நம்ம மகேஷும் இவனெல்லாம் எதுக்கு இவ சாப்பிட கூப்பிடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு சாப்பிட கூட கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்ல, அதை கிட்ட மகேஷ்டே வந்து சாப்பிடுறா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஆசிரமத்துல நடந்த விஷயத்தெல்லாம் அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மகேஷும் கண்ண கட்டுறாங்க, டே இதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து கேட்குற மாதிரி தெரியல. மகேஷ் சின்ன வயசுல எப்படியெல்லாம் இருந்தா அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு இன்னும் நம்ம மகேஷை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த அண்ணா கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசு போட்டோவெல்லாம் காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷ்க்கு செம்மையா கடுப்பாக்குது. எதுக்காக அஞ்சலி இந்த போட்டோவெல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பிடிங்க ஒளிச்சு வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த மகேஷோட ஃப்ரெண்டு மகேஷை கூப்பிட்டு தனியா பேசுறாரு. டே மகேஷ், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காகடா தங்கச்சி கிட்ட பொய்யா சொல்லி வச்சிருக்க, அர்ஜுனை போய் முருகன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குது, அர்ஜுனுக்கு நீ எவ்வளவு துரோகம் தாடா பண்ணுவ, அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவன் உன்னை தேடி அந்த அலைஞ்சான், மகேஷ் என்னோட ஃப்ரெண்டை நான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான்டா, அவனுக்கு போய் நீ ஏன்டா இவ்வளவு துரோகத்தை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மகேஷ் சொல்றாங்க, டே நீ இப்ப பேசுற எதுவுமே அஞ்சலிக்கு தெரியவே தெரியாது, நீ பாடுக்க அஞ்சலி முன்னாடி எதையும் ஒளரிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மகேஷோட ஃப்ரெண்டு செம்மையா கோவமாக்குறாங்க. நான் சொல்லதாண்டா போறேன், நீ பண்ற பித்தாலாட்டம் எல்லாத்தையுமே சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும்போது நம்ம மகேஷ் வந்து அவரை அடிச்சு துரத்துறாங்க. இந்த இடத்துல என்னடா சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பாக்குறாங்க. அப்போ மகேஷ் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா மகேஷோட ஃப்ரெண்டை அடிச்சு துரத்துறத பாத்துறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு மனசே சரியில்லை, என்ன நடக்குது இங்க, வீட்டுக்கு வந்தவனை எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியல இந்த மகேஷ்க்கு, இப்படி அடிச்சு துரத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. பின்னாடியே போயிட்டு மகேஷோட மூஞ்ச பாக்குறாங்க. அப்போ பாட்டிக்கே செம்ம பயம் வருது. மகேஷை பார்த்துட்டு, என்னாச்சு தம்பி, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மகேஷ் சொல்றாங்க, பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை,
நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பாட்டிய தூங்க சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இல்ல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மகேஷ் சொல்றாங்க, செம்ம கோவத்துல கத்துறாங்க. "ஒரு தடவ சொன்னா உங்களுக்கெல்லாம் புரியாதா?" அப்படின்னு சொன்னதுமே, பாட்டி வந்து ரொம்பவே சோகமா போயிடுறாங்க. அப்போ அஞ்சலி பாட்டிய பார்த்து கேட்கறாங்க, "எதுக்கு பாட்டி இப்படி ரொம்ப டல்லா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பாட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. "மகேஷோட ஃப்ரெண்ட அடிச்சு தொரத்துனாமா, அத என் 2 கண்ணால பார்த்தேன். அவன் வெறும் ஏதோ ஒரு உண்மைய நான் சொல்ல தான் போறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போறான்." அப்படின்னு அஞ்சலி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க, "ஏன் பாட்டி சண்டை நடக்கும்போது என்னைய கூப்பிட்டுருக்க வேண்டியதானே?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "நீ நல்லா தூங்கிட்டு இருந்தம்மா. உன்னை எப்படி நான் கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க மகேஷ். இந்த பாட்டி வீட்டுக்கு வந்ததே எனக்கு பிடிக்கல. நீங்க என்னைய பத்தி வேற போட்டு குடுக்குறீங்களா? இனிமேட்டு நான் உங்கள சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மேல செம்ம கோவத்துல இருக்காரு மகேஷ். இந்த சைடு பாட்டி வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, "அஞ்சலி நீ மகேஷ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் கோவப்படுறத பார்த்தா யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாரு போல. அந்த அளவுக்கு கோவப்படுறாரு." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, இத கேட்ட அஞ்சலி வந்து, "எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு பாட்டி." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாட்டி கேட்கறாங்க, "என்ன அஞ்சலி சொல்ற? இதெல்லாம் பழகிடுச்சா? அப்போ உன்கிட்ட என்ன அவன் கோவமா நடந்துக்கிறானா? அவன் உன்கிட்ட ஏதாவது இப்படி நடந்திருந்தா சொல்லு. அவன நான் உண்டு இல்லன்னு பண்றேன்." அப்படின்னு பாட்டி வந்து செம்ம கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, "அவரு சின்ன வயசுல இருந்து அம்மா, அப்பா இல்லாம வளர்ந்தவர்ல. அதனால அவருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அவரோட கேரக்டர் இப்படிதான் பாட்டி. இருந்தாலும் அவர பத்தின நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட அஞ்சலி சொல்றத மகேஷ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பாட்டிய கூப்பிட்டு மகேஷ் வந்து பேசுறாங்க. "பாட்டி இங்க நடந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக அஞ்சலி கிட்ட சொல்றீங்க? அவளே பிரெக்னன்ட்டா இருக்கா. அவகிட்ட சொல்லி எதுக்காக டென்ஷன் படுத்துறீங்க? அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே செம்ம கோவப்படுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்தி பேசுறாங்க. அப்போ நம்ம பாட்டி சொல்றாங்க, "அவன பார்த்தா நல்ல தம்பியா தான்ப்பா தெரியுது. ஏன்பா இப்படி அவன அடிச்சு தொரத்துன? அவன் ஏதோ உண்மைய சொல்லப் போறேன்னு வேற சொல்லிட்டு போனான். அத நான் என் காதால கேட்டேன். என்ன உண்மைய தான் நீங்க மறைக்கிறீங்க? ஒழுங்கா சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மகேஷ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ மகேஷ்க்கு செம்ம கோவம் வருது. இனிமேட்டு இந்த பாட்டிய விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டியோட கழுத்த நெரிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ பாட்டினால கத்தவே முடியல. பாட்டிய கழுத்த பிடிச்சு நெரிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ பாட்டி எவ்வளவோ தடுக்குறாங்க. ஆனா மகேஷ தடுக்கவே முடியல. கண்டிப்பா மகேஷ் வந்து இப்படியெல்லாம் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மகேஷ் வந்து ஒரு சைக்கோ. இப்போ பாட்டி வீட்டுக்கு வந்ததே பிடிக்கல. இதுல மகேஷ பத்தின விஷயம் எல்லாமே நம்ம பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளதான். இந்த பாட்டிய உயிரோட விட்டு வைப்பாரா? கிடையவே கிடையாது. அதனால தான் இப்படி பாட்டிக்கிட்ட ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மகேஷ். பாட்டியோட கழுத்த நெரிக்கும்போது பாட்டி அந்த இடத்துல மயங்கிடுறாங்க. மயங்கின பாட்டிய அப்படியே சோஃபா மேல படுக்க வச்சுட்டு, அங்கருந்து நம்ம மகேஷ் போயிடுறாங்க. அப்ப அஞ்சலி என்ன பாட்டி ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. சோஃபால தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களும் பாட்டிய எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. எந்திரிக்கவே இல்ல. உடனே மகேஷ கூப்பிடுறாங்க. "மகேஷ் சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, மகேஷ் அப்படியே கேஷுவலா வராங்க. "என்னாச்சு அஞ்சலி?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. "இங்க பாருங்க மகேஷ், பாட்டி வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. படுத்தே தான் இருக்காங்க." அப்படின்னு சொன்னதுமே, நம்ம மகேஷ் வந்து எழுப்பி பார்க்குறாங்க. எந்திரிக்கவே இல்ல. அதோட டாக்டருக்கு கால் பண்ணி, அங்க பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நம்ம அஞ்சலி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணதுமே அவங்க அப்பா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்னமோ சொல்ற, "நல்லா தானம்மா இருந்தாங்க பாட்டி. என்னாச்சு அவங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம அஞ்சலி சொல்றாங்க, "எனக்கே தெரியலப்பா. சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம லக்ஷ்மி, சிவராமன் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கண்டிப்பா இந்த மகேஷ்னால பாட்டியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. பாட்டி பொழைச்சாங்கன்னா அவ்வளவுதான். மகேஷ் வந்து அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணிருவாரு. ஏன்னா மகேஷோட ரகசியம் எல்லாத்தையுமே நம்ம பாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அவன் ஏதோ தப்பு செய்றான். அதனால தான் இப்போ வீடு தேடி வந்த ஃப்ரெண்ட கூட அடிச்சு விரட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு நல்லாவே புரியுது. ஸோ நம்ம மகேஷ் வந்து பாட்டியோட ஜோலிய முடிச்சுருவாரு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.